எனர்ஜி அந்த ட்ராமாக்கான பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ். அப்புறம் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் இந்த ஆணை பற்றி இந்த கெட்டவங்க பரப்ப போகிறாங்க. அதையுமே வந்து இந்த ஆண் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த பெண் வந்து லாக்டவுன் ஷீ வெண்ட் இன் ஹர்மிட் மோட் மோஸ்ட்லி. இந்த பெண்கள் எல்லாம் வித்ட்ரான் ஸ்டேட்டில் போயிட்டீங்க. அதனால் இந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹவ் லுக்ட் யூ அப் ஆன்லைன் பிகாஸ் ஐ எம் க்யூரியஸ் டு சி வாட் யூ ஹாவ் பீன் அப் டு லேட்லி. அதாவது பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணலை, ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்கல. பட் இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த பெண் என்ன பண்ணுறாங்கங்கிறதுல ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க. ஸோ இது இந்த பெண் எனர்ஜி புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா இல்லை திருட்டுத்தனமாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஆனால் ஆஸ் அ ஜென்டில்மேன் மாதிரி நேராக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இல்லை, அந்த ஆக்ஷன் இன்னும் எடுக்கல. அதனால தான் வந்து காமிக் ஜஸ்டிஸ் ப்ளே அவுட் ஆக போகுது. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா டெத். கெட்டது எல்லாத்துக்குமே ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனை இந்த ஆணுக்கும் உண்டு. எதுக்குன்னா ஆக்ஷன் எடுக்காமல் போனதுக்காக. ஆண்னா நான் வந்து ஆண் எனர்ஜியை சொல்கிறேன். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரெப்ரசன்டிங் ஜெண்டர், இட்ஸ் ஒன்லி எனர்ஜி. இந்த ஆண் எனர்ஜியும் ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருக்காங்க. ஏன்னா மெசேஜஸே வரல, நான் ரொம்ப நேரமாக ஷஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மேபி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கனால அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கோழத்தனம் அந்த மாதிரி வித்ட்ரான் ஸ்டேட்டில் இருக்கலாம். இல்லைனா அந்த ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, நம்ம பண்ண வேண்டியதை பண்ணலன்னு ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு அசிங்கம் இல்லைனா ஒரு வேதனை வரும் இல்லையா, அந்த வேதனையில் இருக்கனால மெசேஜஸ் வரல. Time to flip the page and begin a new chapter in our story. I'm building up the strength to come back to see you soon. Have faith, I'm coming. இதனால தான் டைம் எடுக்குது. நான் ஷஃபில் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு இந்த கார்டு வருது. ஆண் எனர்ஜி இந்த காமிக்லாம் இந்த கர்மா நடக்கிறதும் ஒரு நல்லதுக்கு தான். அது எதை உணர்த்த போகுது அப்படின்னா, ஆணுக்கு கடவுள் என்ன உணர்த்த போகிறாங்க அப்படின்னா, இட்ஸ் டைம் டு ரிலீஸ் த ஓல்டு. எல்லாத்த பற்றியும் சில விஷயங்கள் உண்மைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆணுக்கு ஒரு புரிதல் வரும். இது வந்து நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிச்சு முடிவு பண்ணிட்டு போகணும். அடுத்தது அது பண்ண போகிறாங்கன்னா பண்ண தான் போகிறாங்க. ஆல் ஆஃப் த சடன் இந்த பூம்பா மாதிரி இந்த கெட்டதை பற்றி ஒரு தெளிவு அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு. அந்த ட்ராமாவை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்தோடனே இந்த ஆல் ஆஃப் த சடன் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ இந்த கனெக்ஷனுக்கு ஃப்யூச்சர்லையானா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சன் கார்டு இங்கே இருக்குது. இடையில அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அதுதான் இந்த பெண்ணுக்கானது. ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் வென் ஐ ஃபவுண்ட் யூ. இது ஜென்யூன் லவ்வானா கண்டிப்பாக ஜென்யூன் லவ் தான், ஜென்யூன் கேர் தான். பட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் கரேஜ் இருக்காது. ஸோ இது வந்து சில இன்ஆக்ஷன் கோழைத்தனத்தினால எடுக்க வேண்டிய விஷயங்கள் எடுக்காமல் அடுத்தது தப்பான விஷயங்களை தேடி போகிறது, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் விட்டது, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சேர்த்து வச்ச கர்மா. அந்த கர்மா ப்ளே அவுட் ஆகாமல் அவங்க ஃப்யூச்சரில் எதுவும் பண்ண முடியாது. இப்போ தான் கர்மா ப்ளே அவுட் ஆகிட்டுருக்கு. அதுதான் விஷயம். அலைன்மெண்ட், யூ ஆர் ஆன் த ரைட் பாத், யூ ஆர் இன் த பாத் ஆஃப் லைட். இது வந்து ஃபெமினின் எனர்ஜிக்கு நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வித்ட்ரானாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இதை குழப்பறதுனா டோன்ட் வரி. ஸ்பிரிட்ஸ் அஷ்யூர் பண்ணுறாங்க யூ ஆர் அந்த ரைட் பாத். இப்போ இந்த பெண் எனர்ஜி என்ன பண்ணணும்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணால் செல்ஃப் லவ், அக்செப்டன்ஸ், சோல் மிஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பேஷன், அதுக்கப்புறம் தான் யூனியன். ஏன் இந்த வித்ட்ரான் ஸ்டேட்டும் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட லைஃப் கோலில், லைஃப் பர்பஸில் தான். இங்கேயும் நம்ம பார்த்தோம் இவங்க ப்ரொடெக்ட் பண்ணாதனால ஸ்பிரிட் ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு பாதை கொடுத்துருக்காங்க. அந்த பாதையில் நீங்கள் ஸ்டேபிள் ஆக முடியும். இது ஏன் ஸ்பிரிட்ஸ் உங்களை பிரித்தாங்க அப்படின்னா, இந்த ஆண் எனர்ஜி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஹீ இஸ் நாட் அ ஜென்டில்மேன் எட். அதாவது கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி போகலாமான்னா நோ. ஸ்பிரிட்ஸ் சொல்கிற ஒரே ஒரு கோரஸ் வந்து நோ நோ நோ, தே ஆர் நாட் கோயிங் டு அலோவ் திஸ் மேன் அன்டில் ஹீ பிகம்ஸ் இஸ் ஜென்டில்மேன். அதனால் இந்த கிளாரிட்டியெல்லாம் இந்த ஆண் வந்து இந்த கர்மாலாம் முடிக்கிற வரைக்கும் இந்த அழகான பியூட்டிஃபுல்லான இந்த பெண்ணோட எனர்ஜிக்குள்ளே ஸ்பிரிட்ஸ் விட போகிறதில்ல. பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த எனர்ஜி. ஆனால் இந்த எம்பரர் எனர்ஜியும் இதையும் பாருங்கள், எல்லாம் பிளாக். இந்த ஆண் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி இன் அ நெகட்டிவ் ஏரியா. அதாவது அவங்க ஃபுல்லாக இன்னும் நெகட்டிவிட்டியில் தான் இருக்காங்க. அவங்களால அந்த கர்மாவை அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டேபிளான முடிவு எடுக்க முடியல. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ண முடியல. ஒரு எம்பரராக என்ன பண்ணுமோ அதையும் பண்ணலை. ஒரு வாழ்க்கையில் ஒரு பொய் விஷயம் போயிட்டுருக்குன்னா அதை பொய்யை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதையும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டாங்க.
ஸோ அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இந்த ஆண் எனர்ஜியை. நீ ஜென்டில்மேன் ஆனதுக்கப்புறம் இந்த அழகான பெண் கிட்ட போகலாம். அது வரைக்கும் we are going to block you out of this divine feminine அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ பெண்களுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னா, இப்போது வந்து நீங்கள் உங்களோட லைஃப் பர்பஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து இந்த காதல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து எவ்வளோ அழகாக என் கை மேலே லேண்ட் ஆகிருக்கு, கீழேயும் விழலர். ஸோ இது வந்து ரொம்ப செக்யூர்ட், இட்ஸ் செக்யூர்ட் இன் மை ஹேண்ட்ஸ் மாதிரி ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்களா, இந்த எனர்ஜி இட்ஸ் செக்யூர்ட் இன் தேர் ஹேண்ட். ஸோ இதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். அவர் ஸ்டோரி வில் பி த கிரேட்டஸ்ட் லவ் ஸ்டோரி எவர் டோல்ட், யூ வில் சி. இது வந்து இந்த ஆணுக்கு வந்து ஒரு புரிதல் வரும், இது எவ்வளோ ஆழமான அன்பு, நம்ம எவ்வளோ தவறு பண்ணோம், கில்ட்டி கான்ஷியஸ் இல்லையானா நிஜமாக அந்த ஆணுக்கு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது. பட் ஆக்ஷன் அவங்க இப்போ எடுக்க நினைக்கிற ஆக்ஷன் ஸ்பிரிட்ஸுக்கு வந்து இட்ஸ் நாட் இனஃப் ஆக்ஷன். அந்த லெவல் ஆஃப் ஆக்ஷன் இப்போ ஸ்பிரிட்ஸுக்கு உடன்பாடு இல்லை. எடுத்தால் ஃபுல்லாக எடு, இல்லைனா வி ஆர் கோயிங் டு பிளாக் அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஓவர் திஸ் ஃபெமினன். ஏன்னா அந்த ஃபெமினன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெண். அவங்கள திரும்ப காயப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த மாதிரி போலியான ஒரு எனர்ஜியோட இந்த ஆண் உள்ளே போகிறதுக்கோ அவங்க விட தயாராக இல்லை. I wish I could take back all the hurtful things I have said to you. I didn't mean them. Again பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, பழசில் நிறைய அவங்கள மிஸ்ட்ரீட் பண்ணது, சொன்ன விஷயங்கள், சொல்லாமல் விட்ட விஷயங்கள், இப்போது அவங்க பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து தான். பட் ஸ்டில் இந்த ஆணுக்கு வந்து இன்னும் அந்த போல்ட்னஸ் இல்லை, ஒரு சாரி இன்னும் நம்மளுக்கு எவிடெண்ட்டாக எங்கேயும் வரல. ஸோ அன்டில் அதாவது என்ன சொல்லுது, ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த ஆணை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா அவங்க ஈகோ தரமட்டமாகிற வரைக்கும். அதாவது டவுன் டு எர்த் அந்த ஆண் போய் எப்போது இந்த பெண் கிட்ட அவங்க சரண்டர் ஆகுறாங்களோ அது வரைக்கும் இந்த ஆண் வந்து இந்த காமிக் சைக்கிள் தான் ரிப்பீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆண் வந்து சில பல ரகசியங்கள், அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய ரகசியங்கள் இருக்குது, அந்த ரகசியங்கள்லாம் வெளியில் வர வரைக்கும் இந்த ஆணால் உங்களை முன்னாடி தேடி வர முடியாது. அடுத்தது இந்த பெண்களுக்கு ஒரு வார்னிங், ஏதாவது ஃபால்ஸ் நியூஸ், ஃபால்ஸ் மெசேஜ் வந்துன்னா டோன்ட் ட்ரஸ்ட் இட். இந்த காமிக் பீப்புள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பி அவேர் ஆஃப் தட். யூ ஆர் த ஒன் ஐ ஹாவ் பீன் லுக்கிங் ஃபார், யூ கம்ப்ளீட் மீ. இதெல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு வந்து டவுட்டே இல்லை, நான் உங்களை நேசிக்கிறதுலையோ இல்லையோ. ஆனால் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான் இப்போது பத்தலை, அதுதான் ஸ்பிரிட்ஸ் சொல்ல வராங்க. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்பிரிட்ஸுக்கு பிடிக்கல, பத்தலை. யூனிவர்ஸ்க்கு வந்து அந்த ஆக்ஷன் வந்து இட்ஸ் நாட் இனஃப். ஏன்னா முன்னாடி அவங்க செஞ்ச காரியங்கள் அப்படி செய்யாமல் விட்ட விஷயங்கள் நிறையா, எம்பரராக நிற்கலை, ப்ரொடெக்ட் பண்ணலை. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எம்பரருக்கு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை ஜென்டில்மேன் தான் ஒத்துக்கிறோம், அது வரைக்கும் வி ஆர் நாட் அக்செப்டிங் யூ ஆஸ் அ ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்டில்மேனை எப்பவுமே உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையாக போலி உண்மையை நம்பிட்டு அது உண்மைன்னு எல்லாத்தையும் எல்லாரும் நம்பணும்னு நினைக்கிறது வந்து கோழத்தனம். ஐ விஷ் ஐ குட் ஹாவ் டன் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இது வந்து இந்த ஆணோட ரிக்ரெட்டு. பட் ரிக்ரெட்டில் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொன்னாங்க. இட்ஸ் நாட் இனஃப். வெறும் ரிக்ரெட்டிங் மட்டும் இட்ஸ் நாட் இனஃப். ஆக்ஷன் வேணும். அதுவும் இந்த ஆண் இப்போ நினைக்கிற ஆக்ஷன் ஸ்பிரிட்ஸ் வந்து நீங்கள் இதை எடுக்கிற நேரம் எடுக்காமல் சும்மாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரகசியங்களெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலே உடந்துட்டுருங்க, டோன்ட் டிஸ்டர்ப் திஸ் ஃபெமினன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிட்ஸ் நிறையா மெசேஜஸ் இந்த ஆணுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண் வந்து ஐ எம் டைங் டு ஸ்பீக் டு யூ, பட் இது வந்து ஸ்பிரிட்ஸ் தடுத்துட்டாங்க. ஹி கான்ட் டாக் டு யூ அட் ப்ரெசன்ட். இது ஸ்பிரிட்ஸோட டிசிஷன். இது வந்து யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட் டு திஸ் மாஸ்குலின் எனர்ஜி ஃபார் நாட் ப்ரொடெக்டிங் திஸ் ஃபெமினன் எனர்ஜி. அவங்க ஒரு விஷயத்தை திருப்பி இந்த ஆண் வாழ்க்கையில் கொண்டு வராங்க, ஒரு பிரச்சனையா அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும். வெறும் வந்து வரட்டு கௌரவமும் வெறும் போலி நம்பிக்கைகளும் உண்மையாயிடாது. ஐ சம்டைம்ஸ் வாண்ட் டு சர்ப்ரைஸ் யூ அட் யுவர் ஹோம். இது வந்து இந்த ஆணுக்கு ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு. திடீர்னு ஆல் ஆஃப் த சடன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இல்லை, வீட்டுக்கே வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. பட் ஹீ ஷுட் பி அ ஜென்டில்மேன் ஃபார் தேட். ஐ ஆம் இன் லவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் சோல். அதான் சொல்கிறேன், இந்த ஆணுக்கு வந்து இந்த பெண்ணை பற்றின புரிதல் இருக்கானா நிறையா இருக்குது. இந்த பெண் ஒரு பியூட்டிஃபுல் சோல் அப்படிங்கிறது ஸ்பிரிட் சொல்கிறது இல்லை, இந்த ஆணுக்குமே அது தெரியும். ஹீ இஸ் கோயிங் டு கால் யூ, ஹீ இஸ் கோயிங் டு கால் திஸ் ஃபெமினன் எனர்ஜி ஃபர்ஸ்ட். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. ஹீ கான்ட் கம், உங்கள் வீட்டுக்கெலாம் அவங்களால இப்போ வர முடியாது until he becomes this gentleman. இது வந்து ஸ்பிரிட்ஸ் ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டாங்க இந்த வேவை. ஸோ he is going to call you, but don't expect the call immediately. இங்கே ஏன்னா பிளாக்கேஜ் இருக்குது இந்த ஆணுக்கு.
இந்த ஃபேமிலி ட்ராமாலேருந்து இந்த ஆண் வெளியில் வர வரைக்கும் ஹீ கான் கால், ஹீ கான் கம், ஹீ கான் ஷோ அப். அது என்ன தலைகீழாக பண்ணாலும் இந்த ஸ்பிரிட்ஸ் டீம் இந்த யூனிவர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு அலோ டு ஹர்ட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி எனிமோர். ஏன்னா இது வந்து இந்த ஆணோட செயலின்மையினால் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்க ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க இந்த பெண்ணோட வாழ்க்கையில். ஸோ இப்போ இந்த ஆணுக்கான தேவை இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த தேவை எப்போ ஸ்பிரிட்ஸ் திரும்ப திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஜென்டில்மேன் எனர்ஜிலையும் இந்த எம்பரர் எனர்ஜிலையும் இந்த ஆண் நின்னா தான். அது நிற்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, spirits are not going to allow this masculine. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. கோழைத்தனத்துக்கு எங்கே இடம் இல்லை. அப்படி கோழையான எனர்ஜியில் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த ஆணை வந்து இந்த பெண் வாழ்க்கையில் விட மாட்டாங்க. இந்த பெண்ணோட ஜேர்னியில் எந்த பிரச்சனையும் இனி வராது. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து யூனிவர்ஸோட பேபி மாதிரி. இந்த ஆண் எனர்ஜி சொல்கிறாங்க, ஐ எம் ஹேவிங் ட்ரீம்ஸ் ஆஃப் யூ. ஓகே, நிறையா ட்ரீம்ஸ் இந்த ஆளுக்கு வந்து இந்த பெண்ணை பற்றி வருது. இதெல்லாம் வந்து ஸ்பிரிட்ஸோட கைங்கரியம். மை ப்ரைட் அண்ட் ஈகோ லெட்டர்ஸ் அஸ்ட்ரே. இதை நான் திரும்ப இந்த ஆண் எனர்ஜி ஒத்துக்கிறாங்க. இப்போது ஸோ இது வந்து கடைசியில் நடக்கும். இந்த ஆணோட ஈகோ ஷேட்டர் ஆகும் கண்டிப்பாக. எப்போ அப்படின்னா இந்த காமிக் சீக்ரெட்ஸ், இந்த ஃபேமிலியோட சீக்ரெட்ஸ், இந்த ஃபேமிலி ரிலேட்டடாக அந்த ஆளுக்கு கொஞ்சம் ப்ரைடு அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி பொசிஷன்னால ஈகோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் ஸ்பிரிட்ஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் உடச்சி தரமட்டமாக்குனதுக்கப்புறம் இந்த ஆண் வந்து இந்த மாதிரி ப்ரைட் அண்ட் ஈகோ லெட்டஸ் அஸ்ட்ரே அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அன்றைக்கி வந்து டெசிஷன் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஃபெமினின் எனர்ஜி. அன்றைக்கி நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்களோ பெண்களே என்ஜாய். பட் இந்த கனெக்ஷன் உங்களை தேடி வருமானா நிச்சயம் வரும். இந்த கனெக்ஷன் ஜென்யூனான கனெக்ஷனான ஜென்யூனான கனெக்ஷன் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் இன்ஆக்ஷன், கவர்னஸ் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைட், ஈகோ, இந்த ஃபேமிலி ட்ராமா, எடுக்க வேண்டிய உண்மைகளை தெரிஞ்சுக்காமல் விடுறது, இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டிவைன் என்சாண்டர்ஸ், ஒரு மோகினி, டிவைன் என்சாண்டர்ஸ். இது பார்த்திங்கன்னா மோகினி மூர்த்தி, அதாவது பெருமாள் தான் மோகினியாயே இந்த கெட்டவங்களை வந்து அமிர்தம் எடுக்க விடாமல் பண்ணுவாங்க. அதுதான் இங்கேயும் நடக்க போகுது. இந்த கெட்ட அசுரர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயத்தை அடைஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. நான் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டேஸ்ட் ஆஃப் த நெக்டர் ஆஃப் இம்மார்டலிட்டி, எபிலிட்டி டு நாட் பி ஓவர் கம் பை செக்ஷுவல் கைல், பர்செப்ஷன் டு see through tricksters and cheats, knowledge of when it is appropriate to give preferential treatment. அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த கெட்டவங்க ஏதாவது அதாவது மயக்க வைக்கிறது, இல்லைனா அவங்கள வேறு பெண்கள் மூலம் மயக்க பார்க்குறது, இல்லை இந்த காமிக் ஃபெமினனே அவங்கள மயக்க பார்க்குறது, இந்த மாதிரி எது நடந்தாலும் இந்த மாதிரி மோகினி மாதிரி தான் கடவுள் வந்து அந்த அமிர்தத்தை எடுத்து இந்த பெண்ணுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து ஃபினான்ஷியலாக கூட இருக்கலாம். யாராவது ஏமாற்ற பார்த்தாங்கன்னா அது நிச்சயமாக நடக்காது. அடுத்தது இந்த மாதிரி சீட்டர்ஸ் யாராவது உங்களை சீட் பண்ண நினச்சாலும் மேபி இந்த ஃபெமினனை கூட ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி எந்த ட்ராமா போட்டாலும் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ராமாலாம் நடக்காது. ஏன் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, ஒன்று பெருமாள் வருவார், அடுத்தது பெருமாளோட வாகனம் சேஷநாகா, கிங் ஆஃப் த சர்பன்ஸ். அதாவது எத்தனை நாகங்கள் வந்து உங்களை தீண்ட வந்தாலும் இந்த ராஜநாகத்துக்கு முன்னாடி ஒன்றும் பிரயோஜனம் ஆகாது. பேஷன்ஸ் அண்ட் ஃபார்ட்டிடியூட், எபிலிட்டி டு சர்வ் வித் ஹியூமிலிட்டி, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த், எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்களால் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி இந்த நாகங்களோட பல்ல பிடுங்க முடியும். அதுக்கு கடவுள் உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பிரதர்லி சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. பலராமன், வீல்டர் ஆஃப் த ப்ளூ, ப்ரொடெக்ஷன் அண்ட் லாயல்ட்டி, பிரதர்லி லவ் அண்ட் சர்வீஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் ஸ்ட்ரென்த், ஃப்ரீடம் ஃப்ரம் த ஈவில்ஸ் ஆஃப் இன்டாக்சிகேஷன். அதாவது உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அடுத்தது ஒரு பிரதர்லி சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. அடுத்தது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கார்ட், இந்திரா, கிங் ஆஃப் த காட்ஸ். அதாவது இந்த கடவுள் வந்து இந்த காமிக்கில் அடங்கலை அப்படின்னா இந்திரா இஸ் கோயிங் டு யூஸ் த வஜ்ராயுதம். அதாவது உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதத்தை யூஸ் பண்ணியாவது இந்த கெட்டவங்களும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. வெல்த் அண்ட் சக்ஸஸ், ஹீரோயிசம் அண்ட் லீடர்ஷிப், செக்யூரிட்டி இன் டைம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் அண்ட் வார். இதுதான் இப்போ வந்து கடவுள் உங்களுக்கு சொல்ல வருது. எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதெல்லாம் உங்களால் எதிர்த்து போராடி வெளியில் வந்துட முடியும். அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் அதுக்கான ஹெல்த்தும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு சரண்டர்.
இந்த பெண்களுக்கு என்னென்னா நீங்கள் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். இந்த ஆணை யாராவது இந்த மாதிரி மோகினி மாதிரி இல்லை ஏதாவது ட்ராப் போட்டு உங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து அந்த மாதிரி ஏதாவது பண்ண நினச்சாங்கன்னா தே ஆர் கோயிங் டு ரிசீவ் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது இந்த ஆண் எனர்ஜி இந்த ஃபேமிலி ட்ராமாலாம் கிளியர் பண்ணாமல் ஹீ கான் கம் டுவர்ட்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஃபெமினின். இது ரொம்ப தெளிவான ரீடிங். அப்புறம் இந்த கார்டை நான் படிக்காம விட்டேன். சேயிங் குட் பை டு யூ வாஸ் த ஹார்டஸ்ட் திங் ஐ எவர் ஹேட் டு டூ பட் இட் வாஸ் த ஒன்லி திங் டு டூ தட் ஃபெல்ட் ரைட் அட் த டைம். இது வந்து ஜஸ்ட் மியர் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது நம்ம ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னா அது கவரப் பண்ணுறதுக்கான இதுதான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாஸ்ட்டில் நான் வந்து தெரியல, எனக்கு அப்போ புரியல அப்படின்றது இந்த மாதிரி தான். ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கெலாம் ஒரு தெளிவான கிளாரிட்டி வரணும். அதுக்கப்புறம் இந்த ஆண் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் தே ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட் திஸ் மேன் அஸ் அ ஜென்டில்மேன். ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸ்பிரிட்ஸ். ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். நீங்கள் உங்கள் பாதையில் போங்க. சக்ஸஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபெமினின். இந்த ஆண் வந்து அவங்களோட காமிக் லெசன்ஸை கற்றுக்கிற வரைக்கும் கிவ் தம் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. அதான் தமிழ் உள்ளங்களே, இது டிவைன் லைட் டெராட்டோ சர்ச் தமிழ் சேனல். அதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி செக்-இன் ப்ளஸ் சேனல் மெசேஜ் ஃப்ரம் யுவர் பர்சன். அதாவது அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க இப்போ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஆக்சுவலாக நான் என்ன பார்க்குறேன்னா இந்த பாஸ்ட்டில் இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களை நோக்கி எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் எடுக்கல. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிளிட்டரி திங், அதாவது ஒரு தப்பான விஷயத்த மேபி மணியாக கூட இருக்கலாம். இந்த கனெக்ஷனை தாண்டி ஒரு மணி சிச்சுவேஷனையோ இல்லை அவங்களோட ஸ்டெபிலிட்டியோ பெருசுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தில் சொல்லாமல் விட்டுட்டாங்க. அதுதான் பிஃபோர் யூ கோ இந்த கார்டும் சொல்லுது. அதாவது இந்த பாஸ்ட்டில் அவங்க சொல்கிறது ஏதோ சொல்லியிருக்கணும், செய்யறதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களை சரியாக ட்ரீட் பண்ணல. இந்த பெண் எனர்ஜி வந்து இந்த ஆண் எனர்ஜி சரியாக ட்ரீட் பண்ணல. அதுக்கான ரிக்ரெட்ஸ் நிறையா இருக்குது. ஏன் அப்படி இப்போ ரிக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து இந்த பெண் எனர்ஜி ஒரு மாதிரி வித்ட்ரான் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கோல்டு எனர்ஜிக்கு போயிட்டீங்க. இப்போது அந்த ஆண் எனர்ஜியால் உங்களை ஃபீல் பண்ணுறதோ உங்கள் கூட அந்த ஒரு கனெக்ஷனில் இருக்கிறதோ இப்போ அவங்களுக்கு முடியலை. ஏன்னா நீங்கள் பழசில் நிறையா நடந்தனால நீங்கள் வித்ட்ரான் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. அதுதான் இந்த கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து ஃபோட்டோகிராஃப். இந்த கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டில் இந்த ஆண் வந்து இந்த பெண்ணோட எனர்ஜி, பெண்ணோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு நிறையா கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் அந்த ஃபோட்டோஸ் கிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கு ஹோப் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸில் இன்னுமே அந்த காதல் ஓட்டிகிட்ருக்கு. அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற அந்த காதலை வந்து யாராலையும் மாற்றிட முடியாது. அதாவது இந்த பெண் எனர்ஜின்னு நினச்சா கூட மாற்ற முடியாது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எப்போவுமே வந்து நிரந்தரம். அந்த ஃபோட்டோஸில் இருக்க அந்த அன்பு, அந்த காதல் நிரந்தரம். அதனால் அந்த ஆண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த காதல் வந்து cannot be broken. இது வந்து உடச்சிட முடியாது. ஒரு சின்ன தயக்கம் தான். அதாவது அவங்களுக்கே அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது. சரியான நேரத்தில் சரியான ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் டூ லேட் அண்ட் இட்ஸ் டூ லிட்டில் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட மெசேஜ். அதாவது இந்த ஆண் எடுக்க வேண்டிய சமயத்தில் எடுக்கல. இப்போ எடுக்க நினைக்கிற ஆக்ஷன் வந்து இட்ஸ் நாட் அப் டு த பார். அதுதான் விஷயம். இப்போ அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்ஷனோட இன்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்ஸ்க்கு வந்து உடன்பாடு இல்லை. அதுதான் இப்போது இந்த கனெக்ஷனோட எனர்ஜி. இந்த ஆண் எனர்ஜி அந்த ஸ்பிரிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஆக்ஷனை எடுக்கிற வரைக்கும் இந்த கனெக்ஷன் இட்ஸ் நாட் கோயிங் டு கிரவுண்ட். அதாவது இது கல்யாணத்தில் முடியாது. பட் நீங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன் அவங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்களான்னு பார்க்கலாம். அடுத்தது ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட். அதில் இந்த கனெக்ஷனை பற்றி எதுவுமே டவுட்டே கிடையாது. இந்த ஆண் எனர்ஜி வந்து அவங்களோட டைரக்ஷனை லாஸ் பண்ணிட்டாங்க டுவர்ட்ஸ் இஸ் கனெக்ஷன். அதாவது ஒரு தொலைந்த இந்த காதலை நோக்கி வர பாதையில் அவங்க வந்து வேறு எதையோ தேடி போய் அந்த தேடி போன பாதையில் அந்த ஆண் அவங்களே தொலைச்சிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப வரணும்னு நினச்சி அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ், அவங்க எடுக்கிற ஆக்ஷன் இஸ் நாட் இனஃப் ஃபார் ஸ்பிரிட்ஸ். இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்க கிளாஷ். இந்த ஆண் எனர்ஜி எடுக்கிற ஸ்டெப்ஸ் இஸ் நாட் இனஃப். அடுத்தது இந்த பெண் எனர்ஜி க்ளோஸ்ட் ஆஃப். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷெல், இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ். ஆனால் ரெண்டுமே ஷெல் தான். இந்த ஷெல் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. அந்த ஷெல் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது. ஆனால் அது மேலே வந்து ஒரு வெயிட் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ எ ப்ரொடெக்ஷன். இது ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் தான். அதாவது கர்மா அந்த மாதிரி சொல்லலாம். இந்த ரிங்கை இந்த கர்மா வந்து இப்போ ப்ளே அவுட் ஆகிட்டுருக்கு ஆண் எனர்ஜியில். அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது அந்த ஆண் நினைக்கிற இல்லை எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டெப்ஸ் இஸ் நாட் இனஃப். அதாவது இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் இந்த பெண்ணை நோக்கி எடுத்து வச்சா மட்டும்தான் அவங்களால இந்த காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா இந்த பெண் வந்து எதுக்குமே பாதர்டாக இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா ஷீ இஸ் இன் த வித்ட்ரான் ஸ்டேட்.
இந்த ஆணால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த ஆண் எனர்ஜி இந்த பெண்ணை நோக்கி எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸை எடுக்கிற வரைக்கும் இந்த காதல் இஸ் கோயிங் டு பி இன் பாஸ். அடுத்த ஸ்பிரிட்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அது அப்படியே இருந்துருமானா இல்லை, இது வந்து டெம்பரரி சுச்சுவேஷனாக இந்த ஆணுக்கான பாடங்கள் ஸ்பிரிட்ஸ் எடுத்த வாட்டி இந்த கனெக்ஷன் முன்னாடி ஃபார்வர்ட் ஆகும். இப்போது இந்த ஆண் வாழ்க்கையில் நிறையா கோத்ரூ ஆகிட்டுருக்கு, நிறையா போயிட்டுருக்கு. என்னென்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதாவது இந்த பெண் எனர்ஜியோட லக், அந்த பெண்ணுக்குன்னு ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, இந்த கனெக்ஷன் ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. கெட்டவங்களால் எப்போவுமே கெட்டது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ளே அவுட் ஆக போகுது. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த ஆண் வாழ்க்கையில் நிறைய எண்டிங் கொண்டு வரும், அதாவது எதிர்பாராத முடிவுகள். இந்த ஆண் வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த எதிர்பாராத முடிவுகள் வந்து இந்த சன் கார்டு அல்டிமேட் ஹாப்பினஸ், இந்த கிளாரிட்டிக்கும் ஒரு கார்டு இந்த சன் ரெப்ரசென்ட் பண்ணுறது, கிளாரிட்டியும் ரெப்ரசென்ட் பண்ணுறது. அதாவது ரொம்ப குழப்பமாக இருண்டு போன சூழ்நிலையில் பயங்கரமான வெளிச்சம் வந்தால் ஒரு நிமிஷம் கண் கூசி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கண்ணு சரியாக தெரிய வரும். ஆணுக்கும் அப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்பட போகுது. நிறையா அவங்கள சுற்றி நடந்துகிட்ருக்க ஒரு இருளான சூழ்நிலைகள் வந்து திடீர்னு ஒரு மிராக்கிள் மாதிரி ஸ்பிரிட்ஸ் போய் ஸ்டெப் இன் பண்ண போகிறாங்க. இது யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு ப்ளே அவுட். அதுதான் இங்கே மெயினான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இந்த பெண் எனர்ஜிக்கு ஏதாவது இன்ஜஸ்டிஸ் நடந்திருந்தது, இல்லை இந்த ஆணே அந்த இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஜஸ்டிஸ்க்கான ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட். எகெயின் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கேயும் வருது. இந்த எம்பரர் கார்டு, அதாவது இந்த ஆண் நிற்க வேண்டிய அந்த எனர்ஜியில் நிற்கலை, அதுதான் இப்போ ப்ராப்ளம். அதாவது கோழைத்தனம் அப்படிங்கிறது இங்கே வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது. எதை பற்றி அப்படின்னா ஒரு நம்ம அடிக்கடி பார்க்குற அந்த பெண் குழந்தையை பற்றியாக இருக்கலாம், இல்லைனா இது வந்து இந்த பெண்ணை ரெப்ரசென்ட் பண்ணலாம். டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப சார்மிங், ரொம்ப அட்ராக்டிவ், அதாவது இது வந்து ஒரு ஜென்டிலான ஒரு சாஃப்டான ஜீவன் இந்த டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ். இது வந்து எம்பரர் எனர்ஜி. எம்பரரோட டியூட்டி என்னென்னா டு ப்ரொடெக்ட் ஜென்டில் எனர்ஜி, பட் ஹீ ஃபெயில்டு. இந்த ஆண் எனர்ஜி அதை வந்து தவறிட்டாங்க, அதை செய்யறதுக்கு தவறிட்டாங்க. உங்களை கோத்ரூ நிறையா விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ண வச்சுட்டாங்க. அதாவது அவங்களோட கடமையை செய்ய மறந்ததுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுதான் இங்கேயும் இந்த கார்டும் ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ரிக்ரெட் இருக்கா அப்படின்னா நிஜமாக ரிக்ரெட் இருக்குது. பட் இந்த பெண் வந்து ரொம்ப அருமையான பெண், ரொம்ப அதாவது மதர் ஆஃப் கப்ஸ், ஜென்டில், அதே சமயம் ரொம்ப கேரிங், கம்பேஷனேட், ஃபர்கிவிங், அந்த மாதிரி ஒரு அருமையான பெண். இவங்க வந்து இந்த டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் இந்த மதர் ஆஃப் கப்ஸ்க்கு போயாச்சு. இந்த பெண் எனர்ஜிக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருந்தால் யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இப்போ இந்த டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ், யூ ஆர் நாட் மதர் ஆஃப் பென்டிகல்ஸ். இன்னும் வந்து அந்த குயின் எனர்ஜிக்கு நீங்கள் வரல உங்கள் ஃபினான்ஷியலாக, பட் நீங்கள் க்ரோ ஆகிட்ருக்கீங்க உங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸில். அது சரியாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த எனர்ஜி உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது இந்த ஆண் எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல, பட் அதனால நீங்கள் பாதிக்கப்படலை. அதுதான் இங்கே ரொம்ப கிளியராக இருக்குது. அதாவது ஸ்பிரிட்ஸ் வந்து இடையில ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த எம்பரர், அந்த ஆண் எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் அவங்களோட கர்மா, அதுதான் அவங்களோட டியூட்டி. பட் அந்த எனர்ஜியில் அவங்க தோற்று போனனால ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ உங்களை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இந்த யூனிவர்ஸை இந்த பெண்ணை சப்போர்ட் பண்ண இறங்கி வந்திருக்காங்க. அதனால் இந்த பெண்ணை பற்றின எந்த கவலையும் இந்த பெண்களுக்கு, பார்க்குற பெண்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஷைன் ஆவீங்களா இல்லையா, அது மாதிரி எந்த கவலையும் தேவையில்லை. நீங்கள் இந்த காதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்கங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல உங்களுக்கு கிளியராக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கப்பை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு என்ன டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வருமோ அது வரும்ன்ற நம்பிக்கை இந்த பெண்ணுக்கு இருக்குது. கடவுளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் ஜஸ்டிஸ். ஸ்பிரிட்ஸும் அதுதான் சொல்கிறாங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கேட், ஒயிட் கேட் ரெண்டும் இருக்குது. அதாவது அந்த ஜஸ்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் உங்களோட, அதாவது ரொம்ப ஷார்ப்பாக டு த கோர் இருக்கும் உங்களோட ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த ஆணும் எனர்ஜியும் பெண் எனர்ஜியும் சேர்ந்து ஃப்யூச்சரில் ஒரு சின்ன உலகம் உருவாக்க போகிறீங்க. வெளியிலேருந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலும் உங்கள் உலகம் ரொம்ப பாதுகாப்பாக, நீங்கள் 2 பேருமே வந்து ஈக்குவலாக அதை பாதுகாப்பீங்க. அப்படி ஒரு அழகான ஒரு வேர்ல்டு தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வெளியிலேருந்து வந்தாலும், எவ்வளோ மாயைகள் உங்களை உழுக்க ட்ரை பண்ணாலும், நீங்கள் அழகாக உங்களுக்குன்னு ஒரு லிட்டில் வேர்ல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த வேர்ல்டு எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. அட் ப்ரெசென்ட் இந்த ஆண் வந்து எடுக்க தவறிய விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்குது. அது கோ த்ரூ பண்ணாமல் இவங்க உங்கள் முன்னாடி வர முடியாது. அதுதான் இந்த எனர்ஜி. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டம் டெக் கார்டு லவ்வர்ஸ். இந்த லவ்வர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இந்த ஆண் வந்து ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களை தவறாக
என்ன சொல்லுது, உங்களை பாதுகாக்காமல் விட்டதுக்கு, இவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு, காதில் வந்து சொல்லாமல் இருந்ததுக்கு, அப்படி நிறைய மன்னிப்புகள் இருக்குது. அந்த மன்னிப்புகள்லாம் கண்டிப்பாக கேட்கப்படும். அதாவது இந்த பெண் வந்து நிச்சயமாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்படுவாங்க. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுற நிலைமைக்கு இந்த ஆண் வர வரைக்கும் இந்த ஆணால் இந்த பெண்ணை நோக்கி வர முடியாது. இந்த ஆண் எடுக்க நினைக்கிற ஸ்டெப் வந்து இட்ஸ் நாட் இனஃப். அடுத்தது இந்த பெண் எனர்ஜி ஏதாவது கிரவுண்ட் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கிரவுண்ட் யுவர் ரியாலிட்டி. அதாவது ஃபினான்ஷியலாகவும் சரி, உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி, இந்த ஆண் எனர்ஜியுமே ஏதாவது கிரவுண்ட் பண்ணணும், இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரவுண்ட் பண்ணலாம். ஆனால் ஆக்ஷன் இஸ் நீடட். எல்லாம் கடவுள் மேலேயே போய் விழுது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெண் குழந்தையை பற்றியும் இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஆணை இப்போ தொலைஞ்சு போன நிலைமையில் இருக்கலாம், இல்லைனா இந்த பெண்ணுக்கு, இந்த பார்க்குற பெண்ணுக்கு அவங்களோட சோல் சர்ச், அவங்களோட லைஃப் பர்பஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லைனா ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு அப்டக்கிள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர், அந்த அப்டக்கிள் வந்து நிச்சயமாக அவங்களோட நல்லதுக்கு தான். நீங்கள் எதையோ ஒன்று தேடி கண்டுபிடிக்கணும். அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகாது. மேபி இந்த குழந்தைய பற்றி உண்மையாக கூட இருக்கலாம். எகெயின் இட்ஸ் கன்ஃபார்ம். இது வந்து இந்த சைல்ட் ட்ராப் தான். அதாவது சைல்ட் ட்ராப் இது ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸில் கிட்ட இருக்கலாம், இந்த ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம். உங்களை ஏதோ ஒன்றில் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதோட உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்பிரிட்ஸோ இந்த யூனிவர்ஸோ உங்களை வந்து முன்னாடி போக விட போகிறதில்ல. இது மெயினாக இந்த ஆண் எனர்ஜிக்கு தான். இது எல்லாத்துக்குமே பொருந்தணும்னு அவசியம் இல்லை. இது உங்களோட சிஸ்டர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹோல் ஃபேமிலியில் ஒரு குழந்தைய பற்றி ஒரு ரகசியமாக இருக்கலாம். அது எதுவாக வேணால் இருக்கலாம். அதனால் இது எல்லாத்துக்குமே பொருந்தணும். எனக்கு இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகணுமேனு ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் யாரும் போட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்துனா நீங்கள் ரொம்ப ஜென்யூனான ஹானஸ்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன். அப்படி யாராவது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை ரிலேட்டடாக இல்லைனா ஒரு காமிக் பாண்ட் ரிலேட்டடாக கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அதில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு, ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த உண்மைகள் வந்து காமிக். இது வந்து இந்த ட்ரீயும் அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. கர்மா அட்டாச்சு டு திஸ் சைல்ட் ட்ராப், இல்லைனா வந்து இந்த குழந்தை, இந்த ஃபீமேல் சைல்டுக்கோட ஒரு கர்மா ரகசியம் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சாதான் இந்த பொக்கே, அதாவது இந்த மாதிரி சந்தோஷமான யூனியனை இந்த ஆணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த ஆணை இந்த பெண்ணை நோக்கி போக விட போகிறதில்ல. அதுதான் இது பிளாக்கேஜ் ஆகிறது. பார்த்திங்கன்னா இந்த ஆண் வந்து கான் பி எ ஜென்டில்மேன். இது வந்து பிளாக்கேஜ் ஆகிறது ஸ்பிரிட்ஸ் சொல்ல விரும்புகிறதும். இந்த ஆணை வந்து ஜென்டில்மேனாக அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆண் வந்து 2 விஷயம், இந்த கெட்டவங்க இந்த ஃபினான்ஷியல் ட்ராப் பற்றியும் கண்டுபிடிக்கல, போட வேண்டிய எஃபர்ட்டை போடல. அடுத்தது இந்த காமிக் சைல்டு இல்லைனா இந்த பேபி ட்ராப் இல்லைனா கர்மா பாண்ட், இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதை பற்றின ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கலை. எத்தனையோ தடவை இந்த ஆணுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து மெசேஜஸ் கொடுத்துட்டாங்க. அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஆணுக்கான இந்த காதல் பாதை வந்து அடைக்கப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தே ஓன்ட் கன்சிடர் இந்த ஆணை ஒரு ஜென்டில்மேனாக அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த எம்பரரோட என்ன சொல்கிறது, ஒரு டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதை ப்ரொடெக்ட் பண்ணாத வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த ஆண் எனர்ஜியை வந்து ஒரு ஜென்டில்மேனாக கன்சிடர் பண்ண போகிறதில்ல, நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்சல் மெசேஜ். ஆனால் அது ஜஸ்டிஸ் கிடைக்குமானா நிச்சயம் ஜஸ்டிஸ் கிடைக்கும். யாருக்கு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு. இந்த ஆண் வந்து ஆக்ஷன் எடுக்கல, அதை பற்றிலாம் எதுவும் அக்கறையே இல்லை. அடுத்து ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ் இருக்குது. மேபி இந்த பெண்ணை குழப்பி விடுறதுக்கு கூட ஒரு ஃபேக் நியூஸ் சுற்றலாம். ஸோ இந்த பெண் எனர்ஜி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கமிட்மெண்ட் அந்த கல்யாணத்துலலாம் எந்த டவுட்டும் இல்லை. இதான் சொல்கிறேனே, ஒரு மாயாஜாலம் மாதிரி இந்த ஜி பூம்பா படத்தில் வர மாதிரி இந்த கமிட்மெண்ட் வரும். எப்போ வரும் அப்படின்னா இந்த பெண் குழந்தையை பற்றி ரகசியமோ இல்லை இந்த ஆணோட ஃபேமிலியில் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த ரகசியம் வெளிச்சத்து வந்ததுக்கப்புறம் இந்த ஆணை வந்து இந்த கடவுள் வந்து ஒரு ஜென்டில்மேனாக அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பெண் இது வந்து ரொம்ப ஜென்டிலான பெண், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஜென்டில், ரொம்ப கேரிங். அதனால் ஒரு போலியான இதுலையோ ஒரு கோழையோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஜென்டில்மேன் இல்லாத ஒருத்தங்களையோ இந்த பெண்ணை நோக்கி விடுறதுக்கு ஸ்பிரிட்ஸுக்கோ இந்த யூனிவர்ஸ்க்கோ இஷ்டம் கிடையாது. அப்படி இந்த ஆண் வந்து செய்ய தவறினா ஆணுக்கான பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. அதுதான் ஜஸ்டிஸ் கார்டும் இங்கே இருக்குது. இப்படி இந்த ஆண் வந்து இந்த எனர்ஜியில் நிற்க மாட்டேன், இல்லை நான் பண்ண மாட்டேன், இட்ஸ் மை ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு ஏதாவது ட்ராமா போட்டால்